Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல நாம MS Wordல எப்படி border கொடுக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக டிசைன் சொல்ற டாப்ல நான் கிளிக் பண்றேன். அதுல பேஜ் பேக்ரவுண்ட்னு சொல்லி ஒரு group இருக்கும். அதுல பேஜ் borders இருக்கும். நீங்க MS Office 2007 2010 வெர்ஷன்ஸ் யூஸ் பண்றீங்கனா இங்க பேஜ் லேஅவுட்னு சொல்லி ஒரு tab இருக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பேஜ் borders நீங்க பார்க்க முடியும். இதல நான் கிளிக் பண்றேன். அதுல borders ன்னு ஒரு tab இருக்கு. அது நமக்கு தேவையில்லை. Page border இந்த tab click பண்ணுங்க. click பண்ணும்போது செட்டிங்ல none அப்படினு இருக்கும். none னா என்னன்னா நமக்கு பேஜ் border எதுவும் கொடுக்கல. அதான் இதோட மீனிங். நீங்க கரெக்ட்டா கவனிக்கணும்னா இங்க preview கொடுத்திருப்பாங்க. இதுல இந்த shaded lines இருக்குல்ல. இதுதான் இதோட டெக்ஸ்ட். இத சுத்தி தான் உங்களுக்கு border வரும். நாம இங்க box அப்படிங்கறதை டிக் பண்ணிட்டோம்னா செலக்ட் பண்ணிட்டோம்னா இங்க கவனிங்க previewல உங்களுக்கு அத சுத்தி box வந்திருக்கு. That means border வந்திருக்கு. இதோட ஸ்டைலை சேஞ்ச் பண்ணனும்னா நீங்க இதல போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டைல் டிஃபரண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்கும். நான் இங்க 2 லைன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இங்க 2 லைன்ஸ் borderா வந்திருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த லைன்ஸோட கலர் சேஞ்ச் பண்ணனும்னால நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு கலர்ல கொடுத்திருக்காங்க. இங்க ஆட்டோமேட்டிக்னு இருக்கு. இத கிளிக் பண்ணி நீங்க என்ன கலர் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். நான் ரெட் கலர் கொடுக்கிறேன். இதுல width கொடுத்திருக்காங்க. நீங்க width எவ்வளவு வேணுமோ நீங்க கொடுத்துங்க. நான் 3 பாயிண்ட் கொடுக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும். இதுல apply to ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கவனிங்க. இதுல whole document இருக்கு. அப்படினா என்னன்னா மொத்த டாக்குமெண்ட்லயும் borders வரும். இல்ல எனக்கு first page மட்டும் border போதும். remaining pages வேண்டாம் அப்படினா this section first page only ன்னு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா கரெக்ட்டா அந்த border இங்க அப்ளை ஆயிரும். கவனிச்சுங்க. இப்போ first pageல border இருக்கு. remaining pagesல பாத்தீங்கன்னா borders இல்ல. இப்படி சிம்பிளா நீங்க என்ன பண்ணிக்கலாம் பேஜ் border கொடுத்துக்கலாம். திரும்பவும் நான் இந்த பேஜ் borderல கிளிக் பண்றேன். இதுல பேஜ் borderல நமக்கு இப்ப பாக்ஸ் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் ஷேடோல கிளிக் பண்றேன். இப்போ ஷேடோல கிளிக் பண்ணதும் இங்க ஷேடோ வரத நீங்க இந்த பிரிவியூல பார்க்க முடியும். இங்க அப்ளை டுல ஃபர்ஸ்ட் பேஜ் only தான் இருக்கு. இப்போ நான் ஹோல் டாக்குமெண்ட் கொடுத்து ஓகே கொடுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஷேடோ அப்ளை ஆயிருக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம செகண்ட் பேஜ்லயே நமக்கு border அப்ளை ஆயிருக்கு. ஓகேவா? மறுபடியும் நான் பேஜ் border போறேன். பேஜ் bordersல போய் 3D ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கவனிங்க. அத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்க ஸ்டைல்ல நான் ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல் கொடுக்கிறேன். நல்லா கவனிச்சுங்க. இந்த ஸ்டைலை நான் கொடுக்கிறேன். கொடுத்துட்டு இங்க கவனிச்சேனா இதுல சேஞ்ச் வந்திருக்கு பாருங்க. 3D ல ஒரு டிஃபரண்டா இருக்கும். இதை நான் பாக்ஸ் கொடுத்தேனா இதுல சேஞ்ச் வரும். சேஞ்ச் வந்திருக்கு கவனிச்சுங்க. 3D சேஞ்ச் வந்திருக்கு. இப்போ பாக்ஸ் கொடுக்கும்போது நார்மலா இருக்கும். இப்படி நீங்க டிஃபரண்டா கொடுத்துக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இதுல கஸ்டம்னு இருக்கு பாருங்க. இத கிளிக் பண்ணிட்டோம்னா நாம இங்க ஒரு சைடு border வேணாம் அப்படினாலும் கொடுத்துக்க முடியும். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணா போதும். இந்த சைடுல border போய்டுச்சு. திரும்ப வரணும்னா நீங்க திரும்ப கிளிக் பண்ணா போதும். அந்த border வந்துரும். இப்போ ரைட்ல வேணாம்னா ரைட்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே border போய்டுச்சு. டாப்ல வேணாம்னா டாப், பாட்டம் வேணாம்னா பாட்டம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அத கொடுத்துக்கலாம். திரும்ப வரணும்னா திரும்ப நம்ம இந்த பாக்ஸ்ல கொடுத்தா போதும். திரும்ப வந்துரும். ஓகேவா? இவ்வளவு ஈஸியா நீங்க என்னது கொடுத்துக்கலாம். ஒருவேளை எனக்கு borders எதுவும் வேணாம் அப்படினா நீங்க என்ன பண்ணனும்னா செட்டிங்ல none ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க ஓகே கொடுத்தா போதும். borders எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட் நாம டிஃபரண்ட் பேजेसக்கு எப்படி டிஃபரண்ட் பேஜ் borders கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்காக லேஅவுட் டாப்ல நான் கிளிக் பண்றேன். அதுல பிரேக்ஸ்ல செக்ஷன் பிரேக்ஸ்ல நெக்ஸ்ட் பேஜ் ன்னு ஒன்னு இருக்கு. நீங்க பழைய வெர்ஷன் MS Office எல்லாம் யூஸ் பண்றீங்கனா பேஜ் லேஅவுட் ன்னு ஒரு டாப் இருக்கும். அங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவேலபிளா இருக்கும். இத நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜ்ல கிளிக் பண்றேன். செகண்ட் பேஜ் வந்துருச்சு. மறுபடியும் பிரேக்ஸ் போய் அதுல நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்கிறேன். தேர்ட் பேஜ் வந்துருச்சு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல கர்சரை வைக்கிறேன். கர்சரை வச்சதுக்கு அப்புறமா இதுல பேஜ் செட்டப்ல இப்படி ஒரு கர்சர் இருக்கு பாருங்க. இப்படி ஒரு ஆரோ இருக்கு. ஜஸ்ட் அதுல கிளிக் பண்றேன். அதுல மார்ஜின்ஸ், பேப்பர், லேஅவுட் இப்படி 3 டாப்ஸ் இருக்கு. லேஅவுட் டாப்ல வந்தீங்கன்னா அதுல borders ன்னு இருக்கும். இப்படி நீங்க borders அக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நாம ஆர்ட் கொடுக்க போறோம். அதுக்கு இதல நான் கிளிக் பண்றேன். உங்களுக்கு என்ன ஆர்ட் கொடுக்கணுமோ நீங்க அத கொடுத்துக்கலாம். இத நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க கவனிச்சீங்கன்னா இந்த ஆர்ட்டோட கலர் நாம சேஞ்ச் பண்ண முடியாது. ஏனா கலர் ஆப்ஷன் டிசேபிள் ஆயிருக்கும். இப்போ width நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தேவைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு apply toல whole documentக்கு பதிலா this செக்ஷனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல மட்டும் border வந்திருக்கு. இப்போ எனக்கு செகண்ட் பேஜ் blank-ஆ வேணும் அப்படினா அத அப்படியே விட்டுட்டு தேர்ட் பேஜ்ல நாம என்ன பண்ண போறோம்னா கர்சரை வைக்க போறோம். கர்சரை வச்சிட்டு மறுபடியும் இதல கிளிக் பண்றேன். அதல போய் லேஅவுட் டாப்ல bordersல நாம இப்போ
ஆர்ட் black and white கொடுக்க போகிறோம். black and white ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இதை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதும் கலர் ஆப்ஷன் வருது. black and white நான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் போய் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கொடுத்துக்கலாம். நீங்கள் விட்த்தை அட்ஜஸ்ட் பண்ணணுன்னாலும் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேவைப்பட்ட அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இதில் அப்ளை டூவில் ஹோல் டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக இதை கிளிக் பண்ணி திஸ் செக்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு இங்கே பார்டர் வந்துடும். பார்த்தீங்களா, இது பிளாங்காக இருக்குது, இந்த ரெண்டுலேயும் பார்டர்ஸ் இருக்குது. இப்படி நீங்கள் ஈஸியாக கொடுத்துக்கலாம். புரிஞ்சுக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். நாம் பேஜ் பார்டர்லாம் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு பிரிண்ட் எடுக்கும்போது லெஃப்ட்டில் உள்ள லைன் இருக்காது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நாம் பிரிண்ட் எடுப்போம், பிரிண்ட் எடுத்து பைண்டிங் பண்ணுவோம். பைண்டிங் பண்ணும்போது லெஃப்ட்டில் உள்ள லைன் தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்காக லேஅவுட் டேப்பில் நான் கிளிக் பண்ணுறேன். அதில் மார்ஜின்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நேரோ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்ததும் உங்களுக்கு இங்கே அட்ஜஸ்ட் ஆகிறத பார்க்க முடியும். அப்படி கொடுத்ததுக்கப்புறமா திரும்ப பேஜ் செட்டப்பில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி மார்ஜின்ஸில் போய் லெஃப்ட் மார்ஜினை நான் ஒரு 1.27 இருக்குது, நான் 2.3 அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்டில் 1.5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, 1.5. நாம் மார்ஜின்ஸில் போய் நேரோன்னு கொடுத்து பண்ணோம். அப்படி கொடுக்காமலும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட விஷ், உங்களுக்கு தேவைக்கு ஏற்றது மாதிரி இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்து மறுபடியும் என்ன பண்ண போகிறோன்னா பேஜ் செட்டப் இதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு லேஅவுட் டேப்பில் போய் பார்டர்ஸ் போகிறேன். அதில் பாக்ஸ் கொடுத்துருவோம். உங்களுக்கு எந்த மாதிரி பார்டர் வேணுமோ அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதில் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குங்க, நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் மார்ஜினில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் மெஷர் ஃப்ரம்மில் எட்ஜ் ஆஃப் பேஜ் இருக்குது, அதில் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா, கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததும் கரெக்டாக பார்டர் அதை சுற்றி, ஐ மீன் டெக்ஸ்ட்டை சுற்றி வந்திருக்கு. ஆனால் எல்லாம் எப்படி இருக்குது, நெருக்கமாக சேர்ந்துருக்கு. இந்த லைன் வந்து பார்டர் லைன் வந்து டெக்ஸ்ட்டோடு சேர்ந்துருக்கு. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு திரும்ப பேஜ் செட்டப் போகிறோம். அதில் பார்டர்ஸ், அதில் நாம் ஆப்ஷன்ஸ் போகிறோம். ஆப்ஷன்ஸில் கவனிச்சிங்கன்னா இங்கே டெக்ஸ்ட்டை சுற்றி டாப்பில் 1 பாயிண்ட், பாட்டம் 1 பாயிண்ட் இப்படியெல்லாம் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். நான் டாப்பில் ஒரு 10 கொடுக்குறேன், பாட்டம் 10 பாயிண்ட், லெஃப்டில் ஒரு 20 பாயிண்ட், ரைட்லேயும் 20 பாயிண்ட். இப்படி நீங்கள் உங்களுக்கு ஏற்றது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே வர சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும். ப்ரிவியூவில் பார்க்கலாம். பார்த்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இங்கேயும் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்ததும் உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். கேப்பெல்லாம் ஓரளவு கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகி ப்ராப்பராக வந்திருக்கு. இப்போ கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு லெஃப்டில் இருக்கிற பார்டர் கொஞ்சம் உள்ளால் வந்திருக்கும். அதனால் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு என்ன ஆகாது, கட் ஆகாது, ப்ராப்பராக விசிபிள் ஆகும். உங்களுக்கு டாப், பாட்டம், ரைட் எல்லாம் உங்களுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரைட்டில் கொஞ்சம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா வெளியே போனது மாதிரி இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா மறுபடியும் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணலான்னா மார்ஜின்ஸில் போகலாம். மார்ஜின்ஸில் போய் 1.5க்கு பதிலாக நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்து பார்க்கலாம். 1.3 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கொடுத்ததும் வெளியே போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ பேஜ் செட்டப்பில் போய் மார்ஜின்ஸில் 1.5க்கு பதிலாக ஒரு 1.6 கொடுத்து பார்க்குறேன். இல்லைனா 1.7 இருக்கட்டும். கொடுத்து ஓகே கொடுக்குறேன். பார்த்துட்டிங்களா, கொஞ்சம் உள்ளால் வந்துருச்சு. இப்போ கரெக்டாக நமக்கு எப்படி இருக்குது, ஈவனாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணிங்க. நீங்கள் ஒரு பர்டிகுலர் பேராகிராஃபுக்கு மட்டும் தனியாக பார்டர் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்க முடியும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹோம் டேபுக்கு போகிறேன். அதில் உங்களுக்கு பார்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட் நீங்கள் பார்டர் கொடுத்தா போதும். கவனிச்சிங்க, அவுட் சைட் பார்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, அப்படி இல்லைன்னா பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங் போகலாம். போனதுக்கப்புறமா அதில் பார்டர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, பேஜ் பார்டரில் பார்டர்ஸில் நீங்கள் ஒரு பாக்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. பார்டர் வந்துடும். நல்லா கவனிச்சிங்க, பார்டர் வந்திருக்கு. இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பர்டிகுலர் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும், ஐ மீன் பர்டிகுலர் பேராகிராஃபுக்கு மட்டும் பார்டர் கொடுக்கணுனாலும் கொடுக்க முடியும். இன்னொன்று கூட கொடுத்து பார்க்கலாம். இந்த பார்டர் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, சாரி, இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் ஜஸ்ட் நான் இதில் கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ணி பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங், இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பார்டர்ஸை நாம் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த பார்டர்ஸ் டேப் இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு
என்ன பாக்ஸ் கொடுக்கணுமோ கொடுக்கலாம். ஓகே, இதை கொடுத்துட்டு ஸ்டைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, கலர் கொடுக்கணுனாலும் என்ன பண்ணிங்க கொடுத்துங்க. ஓகே, தென் இங்கே அப்ளை டு பேராகிராஃப் அப்படின்னு வந்திருக்கு பார்த்துங்க. ஓகேவா, இதில் கிளிக் பண்ணி பாருங்கள், தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இதில் ஓகே கொடுங்க. இதில் ஷேடிங் கொடுக்கணும், எனக்கு கலர் ஷேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். இதில் ஃபில்லில் போய் உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். நான் லைட் கலர் கொடுக்குறேன், கொடுத்து ஓகே கொடுக்குறேன். கலரும் ஃபில்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பார்டர்ஸ் கொடுத்துக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.